வாங்க இன்னைக்கு நாம வரலாற்றுல ஒரு முக்கியமான போரை பத்தி பார்க்க போறோம். இதுக்கடுத்து வந்த பெரிய போர்களால இது கொஞ்சம் மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனா அந்த பெரிய நிகழ்வுகளை புரிஞ்சுக்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, நாம பார்க்க போறது ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். இது எப்படி முதல் உலகப் போருக்கே ஒரு தொடக்க புள்ளியா இருந்துச்சுன்னு விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற வாரிசுரிமை சண்டை எப்படி ஒரு கண்டத்தையே ரத்தக்கிளறியாக்கி ஒரு உலகப் போரா மாறுச்சு. இந்த கேள்விக்குள்ளதான் இந்த முழு போரோட கதையுமே அடங்கியிருக்கு. எல்லாம் ஆரம்பிச்சது 1740ல. ஐரோப்பாவின் மையத்தில இருந்த புனித ரோமானிய பேரரசர் 6ஆம் சார்லஸ் இறந்து போறாரு. அவருக்கு அப்புறம் யாரு ஆட்சிக்கு வர்றதுங்கிற ஒரே ஒரு கேள்வி மொத்த ஐரோப்பாவையும் ஒரு பெரிய புயல் மாதிரி சுத்தி வளைச்சுது. இந்த முழு போருக்குமே காரணம் ஒரு வாரிசுரிமை நெருக்கடிதான் சொல்லலாம். யார் அந்த ராணி? ஏன் அவரோட உரிமைய மத்தவங்க ஏத்துக்கல? வாங்க பார்க்கலாம். பேரரசர் சார்ல்ஸ்க்கு ஆண் வாரிசு இல்ல. அதனால தனக்கப்புறம் தன்னோட மகள் மரியா தெரேசா தான் ஆட்சிக்கு வரணும்னு நடைமுறை ஒப்புதல்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தார். மத்த ஐரோப்பிய நாடுகளும் சரி ஓகேன்னு பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்க. ஆனா அவர் செத்ததும் அப்படியே பிளேட்ட மாத்திட்டாங்க. இதுதான் பிரச்சனையின் ஆரம்பம். சரி, இப்போ யார் யார் எந்த டீம்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் மரியா தெரேசாவை ஆதரிச்ச பிரிட்டன், ஆஸ்திரியா தலைமையிலான ஒரு டீம். இன்னொரு பக்கம் அவங்கள எதிர்த்த பிரான்ஸ், பிரஷ்யா தலைமையிலான இன்னொரு டீம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சாக்சனி மாதிரி சில நாடுகள் போரோட நடுவுல கட்சி மாறிட்டாங்க. பாருங்க, அப்போதைய அரசியல் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த சட்ட போராட்டத்தை ஒரு நிஜமான போரா மாத்துனது ஒரே ஒரு ஆளுதான். அவர்தான் பிரஷ்யாவோட புது ராஜாவான 2ஆம் ஃப்ரெட்ரிக். இந்த குழப்பமான சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சாரு. அப்போத இரண்டு படைகளுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஆஸ்திரியாவோட ராணுவம் ரொம்ப பெருசு, ஆனா ஒரு கண்ட்ரோல் இல்லாம அங்கங்க செதறி கிடந்துச்சு. ஆனா பிரஷ்யாவோட ராணுவம் சின்னதுதான், ஆனா ரொம்ப ஷார்ப்பு, சூப்பரா பயிற்சி எடுத்த ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு படையா இருந்துச்சு. 80,000 யோசிச்சு பாருங்க. வெறும் 22 லட்சம் ஜனத்தொகை இருக்கிற ஒரு சின்ன நாடு 80,000 பேர் கொண்ட ஒரு நிரந்தர ராணுவத்தை வச்சிருந்துச்சு. அப்பப்பா, அது அந்த காலத்துல ஐரோப்பாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்மின்னு சொல்லலாம். ஃப்ரெட்ரிக் ஒரு துணிச்சலான காரியம் செஞ்சாரு. போர் அறிவிப்பெல்லாம் கிடையாது. நேர தன்னோட படைய ஆஸ்திரியாவோட முக்கியமான வளமான சிலேசியா மாகாணத்துக்குள்ள அனுப்பிட்டாரு. இந்த ஒரு மூவ் அவ்வளவுதான் மொத்த ஐரோப்பாவையும் போர்க்களமா மாத்திடுச்சு. ஆனா இந்த சண்டை வெறும் ஐரோப்பாவோட நிக்கல. இது கடல்களையும் தாண்டி காலனி நாடுகளுக்கும் பரவி ஒரு குளோபல் சண்டையா மாறுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த போருக்கு உலகத்துல பல பேர் இருந்துச்சு. வட அமெரிக்காவில இதுக்கு கிங் ஜார்ஜ் போர்னு பேரு. இந்தியாவுல, ஆமா, நம்ம இந்தியாவுல இதுக்கு பேரு முதல் கர்நாடக போர். ஒரே சண்டைக்கு இத்தனை பேரா? இதுவே சொல்லுதில்ல இது எவ்ளோ பெரிய குளோபல் கான்ஃப்ளிக்ட்னு. இந்த சமயத்துல கூட்டணிகள்லாம் சும்மா மாறிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தரோட கூட்டணி, நாளைக்கு அவரே எதிரி. ஒவ்வொருத்தரும் தங்களோட லாபத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டணிகளை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பெரிய சிலந்தி வளம் மாதிரி ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. சரி, இப்போ கிளைமேக்ஸ்க்கு வருவோம். 8 வருஷமா சண்டை போட்டு எல்லா நாடுகளுமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. காசும் காலி. அதனால சரி சமாதானம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த சமாதானம் யாருக்குமே பிடிக்கல. குறிப்பா பிரான்ஸுக்கு இது பெரிய அடியா இருந்துச்சு. அவங்க நிலத்துல ஜெயிச்சாலும் கடல்ல பிரிட்டன் அவங்களோட பொருளாதாரத்தை மொத்தமா முடக்கிட்டாங்க. இனிமே சண்டைய தொடர முடியாதுங்கிற நிலைமைக்கு பிரான்ஸ் வந்துடுச்சு. இந்த விரக்திய பிரான்ஸ்ல அப்போ பிரபலமா இருந்த ஒரு பழமொழி தெளிவா சொல்லுச்சு: அமைதிய போல முட்டாள்தனமானதுன்னு. அதாவது, இவ்ளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டதுக்கு கடைசில கிடைச்சது ஒரு மொக்கையான சமாதானம்னு மக்கள் கோவப்பட்டாங்க. சரி, அந்த சமாதானத்துல என்னதான் முடிவு பண்ணாங்க? ஒன்னு, மரியா தெரீசா தான் ராணின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஆஸ்ட்ரியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவங்களோட முக்கியமான சிலேசியா மாகாணத்தை பிரஷ்யாவுக்கு தூக்கி கொடுக்க வேண்டியதா போச்சு. இத ஆஸ்ட்ரியாவால ஏத்துக்கவே முடியல. உண்மைய சொல்லணும்னா இது ஒரு சமாதானமே கிடையாது. இது ஒரு டெம்பரரி பிரேக், அவ்வளவுதான். ஏன்னா இதுல தீர்க்கப்படாத பல விஷயங்கள் அடுத்ததா வரப்போற இதைவிட பெரிய ஒரு உலகப் போருக்கு, அதாவது 7 ஆண்டு போருக்கு அடித்தளம் போட்டுடுச்சு. இப்போ ஒவ்வொரு நாடும் என்ன நினைச்சுச்சுன்னு பாருங்க. ஆஸ்திரியாவுக்கு பிரிட்டன் மேல கோவம். பிரிட்டனுக்கு ஆஸ்திரியா கூட கூட்டணி வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு தோணுச்சு. பிரான்ஸுக்கு பிரஷ்யாவை பிடிக்கல. பிரஷ்யா ஜெயிச்சாலும் தனியா நின்னாங்க. இந்த மனக்கசப்பு தான் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. இந்த மனக்கசப்புகள், இந்த அவநம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பயங்கரமான மாற்றத்துக்கு வழிவகுத்துச்சு. வரலாற்றுல இத ராஜதந்திர புரட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது டீம் மொத்தமா மாறிடுச்சு. இந்த டீம் மாறினது எப்படின்னு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல
பிரிட்டன் மேல கோவத்துல இருந்த ஆஸ்திரியா தன்னோட பரம எதிரியான பிரான்ஸ் கூட போய் சேர்ந்துடுச்சு. இத பார்த்த பிரிட்டன் தன்னோட பாதுகாப்புக்கு முன்னாள் எதிரியான பிரஷ்யா கூட டீல் போட்டுடுச்சு. அவ்வளவுதான், நண்பர்கள் எதிரிகளாவும் எதிரிகள் நண்பர்களாவும் ஆனாங்க. ஐரோப்பிய அரசியல் மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. சோ கடைசியா ஒரு கேள்வி. ஒரு ராணியோட உரிமைய காப்பாத்த ஆரம்பிச்ச இந்த போர் கடைசில வரலாற்றின் முதல் உலக போர்னு சொல்லப்படுற 7 ஆண்டு போருக்கு காரணமா அமைஞ்சது. அப்போ இதுல உண்மையிலேயே யார் தான் ஜெயிச்சா? இது ஒரு வெற்றியா இல்ல ஒரு பெரிய தோல்விக்கான தொடக்கமா? யோசிச்சு பாருங்க.